ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அதசி புஷ்பசங்காசம் ஹாரநூபுரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். குடிலாலக சம்யுதம் பூர்ணச்சந்திரநிபானனம் விலசத்குண்டலதரம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். கோதாநாச்சியார் ஆஸ்திக அன்பர்களுக்கு அடியேனின் பிரணாம். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்னு கண்ணன் ஜகத்துக்கே குரு. ஞானம் வேண்டி அவனை யார் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு ஞானத்தை உபதேசிப்பான் அந்த கண்ணன். அர்ஜுனனுக்கு தேர்தட்டுல பகவத்கீதையை உபதேசம் பண்ணினான். யுத்தமெல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. அர்ஜுனன் கேட்குறான், அன்னைக்கு யுத்தத்தும் போது கர்மயோகத்தை பிரதானமா நீ எனக்கு உபதேசம் பண்ணியே, எனக்கு அப்போ இருந்த டென்ஷன்ல ஒண்ணுமே சரியா புரியல, மறுபடியும் பகவத்கீதையை சொல்லேன் கண்ணா அப்படிங்கிறான். போடா, எத்தனை தடவை நான் சொல்றது அப்படின்னு சொல்லணும் இல்லையோ? அப்படி சொல்லல. உண்மையான ஜகத்குருவாச்சே அவன். கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி மறுபடியும் உபதேசம் பண்றான் சுருக்கமா. அதுக்கு பேரு உத்தர கீதை அப்படின்னு பேரு. அதுக்கும் மேல ஒரு படி உத்தவருக்கு தியாகத்தை உபதேசம் பண்றார். அதுக்கு உத்தவ கீதை அப்படின்னு பேரு. அவதார காரியம் எல்லாம் முடிஞ்சு கிளம்ப போறான் கிருஷ்ணன். வைகுண்டாரோகணம் அப்படின்னு சொல்லுவோம் அத. உத்தவர் கண்ணனோட மந்திரி, டியரஸ்ட் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுன்னா அர்ஜுனன் மாதிரி இல்லை. அர்ஜுனனுக்கு மனைவி மக்கள் எல்லாரும் உண்டு. ஆனா இவருக்கு மனைவி மக்கள் யாருமே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கிருஷ்ணன் தான். அவன் சாப்பிட்ட பிரசாத மிச்சத்தை தான் சாப்பிடுவார். அவன் உடுத்து களைந்த பீதாம்பரத்தை தான் போட்டுப்பார். ரொம்ப புத்திசாலி. ஆனா ப்ரஹஸ்பதி தேவகுரு, அவருடைய சிஷ்யன் இந்த உத்தவர். உத்தவோ புத்தி சத்தமக ப்ரஹஸ்பதி சிஷ்யக அப்படிங்கிறார் சுகபிரம்ம ரிஷி. கோமளமான ஹிருதயம் உள்ளவர் இந்த உத்தவர். கிருஷ்ணன் பேர்ல பிரேமைய கொட்டுவார். கிருஷ்ணா, நீ வைகுண்டம் போகாத கண்ணா, இல்ல என்னையும் தாமன் நயமாம் கதிம்னு உன்னோட தாமத்துக்கு என்னையும் அழைச்சுண்டு போ கண்ணா அப்படிங்கிறார். அதுக்கு கண்ணபிரான் சொல்றார், முடியாது உத்தவா, உன்னை அழைச்சுண்டு போக முடியாது. வரப்போற யுகம் கலியுகம். ஒண்ணு பகவானான நான் இருக்கணும், இல்ல பாகவதனான நீ இருக்கணும். ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா கலியோட கோரம் எல்லாரையும் முழுங்கிடும். நான் இருக்கிறது சாத்தியம் இல்லை. பாகவதனான நீ இருந்தா உன்னோட காத்து பட்டு சத்வகுணம் வந்துடும் ஜனங்களுக்கு. கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு எல்லாரும் பஜனை பண்ணுவா. என்னோட பாதுகைகளை தரேன், அதை எடுத்துட்டு பத்ரிகாசிரமத்துக்கு போய் பாதுகா ஆராதனம் பண்ணிட்டு இரு அப்படின்னார் கிருஷ்ண பரமாத்மா. கண்ணா, அப்போ எனக்கு ஞான உபதேசம் பண்ணு அப்படிங்கிறார் உத்தவர். உடனே அவதூத கீதைய சொல்றார் கிருஷ்ண பரமாத்மா. அந்த அவதூத கீதையை தான் இன்னைக்கு நாம அனுபவிக்க போறோம். நம்ம மூதாதையர்கள்ல ஒருத்தர் யது மகாராஜான்னு இருந்தார். அவருக்கு மனசுல சாந்தியே இல்லை. சாந்தமா இருக்கிற ஒருத்தரை பார்க்கணும் அப்படின்னு தேடி 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 அலையறார் அந்த யது மகாராஜா. கர்நாடகா தேசத்துல சஹ்யாமலக கஷேத்திரத்துல ஔதூம்பர விருட்சத்துக்கு அடியில, அதாவது அத்தி மரத்து அடியில தத்தாத்திரேயரை இந்த பார்த்தார். அந்த தத்தாத்திரேயர் ஒரு அவதூதர். பார்த்ததுமே யது மகாராஜா ஆச்சரியப்பட்டார். எப்படி இப்படி சாந்தமா இருக்கார் இவர்?
காரணமே இல்லாம சிரிக்கிறார், காரணம் இருந்தா கூட லோகத்துல சிரிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறார். நீங்க அவ்யாஜ மந்தஸ்மிதனா இருக்கீரே, எப்படி உங்களால இப்படி இருக்க முடியறது? ஒரு பூஷணம் போட்டுக்கல நீங்க, உங்களுக்குன்னு 10 சிஷ்யா கிடையாது, ஒரு போர்டு கிடையாது, ஒரு ட்ரஸ்ட் இல்லை, எப்படி இப்படி சிரிச்செண்டு இருக்கேள் நீங்க அப்படின்னு அந்த யது மகாராஜா அந்த அவதூதரை பார்த்து கேட்கிறார். அதுக்கு அந்த அவதூதர் சொல்றார், அவதூதர்ங்கிறவர் தத்தாத்திரேயர், அவர் சொல்ற, நீ சொன்ன இத்தனையும் என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் சாந்தியா இருக்கேன்பா அப்படின்னு. ஆசைப்படப்பட துன்பம் தானே, ஆசையருமீன் ஆசையருமீன் ஈசனோடாயினும் ஆசையருமீன் அப்படிங்கிறார் திருமூலர். அப்புறமா அவதூதர் சொல்றார், இந்த லோகத்தை பார்த்து நான் நிறைய பாடம் கத்துன்னு இருக்கேன்பா, குரு கிருப்பையால எனக்கு சாந்தி சித்திச்சிருக்கு அப்படின்னு. ஷாக் ஆயிட்டார் யது மகாராஜா. நீங்க தான் குருன்னு நான் நினைச்சேன், உங்களுக்கு ஒரு குருவா? யார் அவர் அப்படின்னு கேட்கிறார். ஜகத்தே எனக்கு குரு அப்படின்னு, நான் அந்த ஜகத்துக்கு சிஷ்யன் அப்படின்னு. காஞ்சி பரமாச்சாரியாரும் இதையே தான் சொல்றார். என் பேருக்கு முன்னாடி ஜகத்குரு அப்படின்னு இருக்கு, நான் ஜகத்துக்கு குரு இல்லை, ஜகத்தே எனக்கு குரு அப்படின்றார். இந்த அவதூதரும் தனக்கு ஆகாசம், பிருத்திவி, காற்று, ஒரு சின்ன புழு, 8 கால் பூச்சி, குளவி, என்னுடைய சரீரம், இத்தனையும் எனக்கு குரு அப்படிங்கிறார். பிருத்வி வாயுராகாச மாபோக்னி சந்திரமா ரவி கபோதோ ஜகர சிந்துஹு பதங்கோ மதுகிருத் கஜக மதுஹா ஹரிணோ மீனக பிங்களா குரரோர்பக குமாரி சரகிருத் சர்பக ஊர்ணநாபிகி சுபேசகிருத். இந்த ஸ்லோகத்துல 25 குருவை சொல்றார். அதுல சிலவற்றை நாம் இன்று அனுபவிப்போம். முதல்ல சொல்றார், பிருத்திவி எனக்கு குரு அப்படிங்கிறார். பெரிய யானை நடக்கிறது, அதிரும்படியா சில பேர் நடக்கிறா, கடப்பாறைய போட்டு குற்றா, அடிக்கிறா, இந்த பூமிய வீடு கட்டுறேன் அப்படின்னு பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வச்சு உடைச்சு தள்ளுறா இந்த பூமிய, மலமூத்திரம் பிரசஜனம் பண்றோம். அப்ப இத்தனைக்கும் அந்த பூமி தாயார் பொறுமையா இருக்காளே, அது மாதிரி பல பேர் நம்ம திட்டினாலும், காரி உமிழ்ச்சாலும், ஹிம்சை பண்ணாலும் நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறார். பொறுமையா இருந்த ஒரு மகான் யார் அப்படின்னா சாந்தி பிரம்ம சந்த் ஏகநாத் மகாராஜ் அப்படின்னே சொல்லுவா அவரை. மகாராஷ்டிரால இருந்த பொறுமைக்கு ஏகநாதர், வேர்ல்டு ஃபேமஸ் அவர். ஒத்தன் ஒரு முஸ்லிம் பெட்டு கட்டினான், இவரை கோபப்பட வைக்கிறேன் அப்படின்னு. தினமும் கோதாவரியில ஸ்நானம் பண்றதுக்கு போவார் இந்த ஏகநாதர். காலம்பர அன்னைக்கு 6 மணிக்கு ஸ்நானம் பண்ணி விட்டல நாமத்தை சொல்லிண்டே வர, இந்த முஸ்லிம் பெட்டு கட்டினானே அவன் வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டு மேல உட்காண்டு இவர் மேல துப்பினான். யார் துப்பினா அப்படின்னு இவர் மேல பார்க்கவே இல்லை. வெத்தலைப்பாக்கு சாறு பட்டுடுத்தே அப்படின்னு மறுபடியும் கோதாவரிக்குள்ள இறங்குற, ஸ்நானம் பண்ணி மறுபடியும் திரும்புற. ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ராதா கிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லிண்டே வர, மறுபடியும் தூ அப்படின்னு துப்பினான். உடம்பு மேல வெத்தலைப்பாக்கு சாறு மறுபடியும் பட்டுடுத்தேன்னு இவர் கோதாவரிக்கு போய் மறுபடியும் ஸ்நானம் பண்றார். இப்படி தூ 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 தூன்னு துப்பிண்டே இருந்தார். 6 மணிக்கு ஸ்நானம் பண்ண வந்தவர் 12 மணி ஆயிடுத்து, ஸ்நானம் பண்ணிண்டே இருக்க. வெத்தலை போட்டு போட்டு துப்பினவனோட வாய் வெந்து கொப்பளிச்சு போயிடுத்து, சளைச்சு போயிட்டான் அந்த முஸ்லிம். இவர் போய் குளிச்சுட்டு வந்தாரே, இவர் சளைக்கவே இல்லை. ஆச்சரியப்பட்டான் அந்த முஸ்லிம். இறங்கி ஓடி வந்து சாஷ்டாங்கமா அவரோட திருவடியில விழுந்தான். சத்தியமா உம்மை ஜெயிக்க என்னால முடியாது அப்படின்னு அழறான்.
கிஞ்சித் வருத்தம் வரலையா என் பேர்ல உங்களுக்கு? பொறுமைக்கு பெருமை உண்டு அப்படின்னா அது நீர்தான் அப்படிங்கிறான். அவனை ஆலிங்கனம் பண்ணிண்டு, ஒன்னால இன்னைக்கு பல தடவை கோதாவரி ஸ்நானம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுப்பா. உன்னை கோபிச்சுண்டா மனசு எனக்கு அழுக்கா போயிடும். சரீர அழுக்கு குளிச்சா சரியா போயிடும். மனசு அழுக்க எந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணாலும் போகாதுப்பா அப்படின்னு சொல்ற. அதை கேட்ட உடனே அழ ஆரம்பிச்சுட்டான் அவன். எனக்கு கோபம் வரப்போதெல்லாம் ஏகநாதா ஏகநாதான்னு உங்களையே தியானம் பண்ணுவேன் அப்படின்னா உங்களை நினைச்ச மாத்திரத்துல என்னோட கோபம் போயிடும் அப்படிங்கிறான். ஆனா கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்லுவார், கோபம் என்ன சொல்லிட்டா வரும், நான் இப்ப வரப்போறேன்னு. அதனால ஏகநாதரை ஸ்மரணம் பண்ணிட்டே இருந்தா பிருத்திவி மாறி நமக்கும் பொறுமை வந்துடும் அப்படின்னு சொல்றார். பிருத்திவிக்கிட்டேந்து பொறுமையை கத்துண்டேன் அப்படின்னு சொன்னார் அந்த அவதூதர். அடுத்ததா காற்று வாயுவை சொல்றார். நான் பிஷக்ஜேத வாயுவது, உலகம் பூரா பழகிறது அந்த காத்து, ஆனா யார் இடத்துலையும் போய் ஒட்டாது. அது மாதிரி எல்லார்கிட்டையும் நாம பழகணும், அவளுக்கு உபகாரம் பண்ணணும், அவளை கசக்கி பிழியக்கூடாது, ரொம்ப போய் அவள்கிட்ட ஒட்டிக்க கூடாது, டிட்டாச்சு அட்டாச்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறத வாயு கிட்டேந்து தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. மூன்றாவதா சொல்றார் ஆகாசம். ஆகாசம் பெரிய குடும்பஸ்தன். சந்திரன், சூரியன், நட்சத்திரம், கிளவுட்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ஆகாசத்துல. ஆனா ஆகாசம் இதுகளை நம்பிண்டு இல்லை. இன்னைக்கு சந்திரன் வரலையே, இன்னைக்கு அமாவாசையாச்சே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு வருத்தப்படுறதோ, நட்சத்திர கணங்கள் இன்னைக்கு இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறதோ, எதுக்குமே கவலைப்படாது ஆகாசம். அது மாதிரி நாம எல்லாருக்கும் தேவைப்படணும். அவ இல்லை அப்படின்னா நம்மளால வாழ முடியாது அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம நம்ம சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். அடுத்ததா ஆபக அப்படின்னா ஜலம்னு அர்த்தம். தண்ணி எப்படி சுத்தமா இருக்கோ அது மாதிரி சாதுக்கள் சுத்தமா இருப்பா. தண்ணி எப்படி குளிர்ச்சியாகவும் ரசமாகவும் இருக்கோ அது மாதிரி சாதுக்களும் இருப்பா. தாக சாந்திய தண்ணி தீர்த்து வைக்கிற மாதிரி சம்சார தாகத்தை சாதுக்கள் தீர்த்து வச்சுடுவா. நீர் எப்படி சுத்தம் பண்றதோ அது மாதிரி சாதுக்களும் அசுத்த ஆத்மாக்களான நம்ம சுத்தப்படுத்திடுவா அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். அடுத்ததா சொல்றார் அக்னிஹி. அக்னிஹி அப்படின்னா அக்னிக்கு அனலன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. எதை போட்டாலும் அந்த அக்னி என்ன பண்ணிடும், பஸ்பமாக்கிடும். எசன்ஸை எடுத்துட்டு வேண்டாதது அப்படியே சாம்பல் ஆக்கிடும். அந்த மாதிரி யார் இடத்துல நம்ம பழகினாலும் அவளோட எசன்ஸ், அதாவது அவளோட குணத்தை நம்ம எடுத்துக்கணும், மற்றதை வேண்டாததை நம்ம தள்ளிடணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டே அப்படின்னார். அடுத்ததா சொல்ற சந்திரமா ரவி. சந்திரனோட கலைகள் வளர்றது தேயறதுன்னு காணப்பட்டாலும் அது எப்பவும் பூரணமா இருக்கும். பூரண சந்திரன் அப்படின்னே பேர். அது மாதிரி நம்மளுடைய ஆத்மா பூரணமானது. அது சரீரத்துக்குள்ள இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா வளரும், அப்புறம் தேய ஆரம்பிக்கும். கடைசியில மயானத்துக்கு போற போது சரீரம் அழிஞ்சு போயிடும். ஆனா ஆத்மா அழியாது, அது பூரணமா அந்த ஆனந்த சொரூபிய போய் அடைஞ்சிடும் அப்படிங்கிறார். சரக்குறது அப்படின்னா ஹண்டர்னு அர்த்தம். எதையோ வேட்டையாட ஒரு ஹண்டர் குறி பார்க்கறான். கான்சென்ட்ரேஷன் பூரா அவனுக்கு அது மேலேயே இருக்கும். அக்கம் பக்கம் என்ன நடக்கிறதுன்னு தெரியவே தெரியாது அவனுக்கு. ஒரு பெரிய சைனியமே பின்பக்கம் போனா கூட அவனுக்கு அது தெரியவே தெரியாது. அந்த மாதிரி நம்மளுடைய குறி குருநாதரோட திருவடியே கதி அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்த தோடகாச்சாரியார். ஆதிசங்கரருக்கு 4 டிசைபிள்ஸ். மண்டன மிஸ்ரர் கர்மயோகத்தை காட்டுறவர், ஹஸ்தாமலகர் உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஞான யோகத்தை காட்டினார், பத்மபாதர் நரசிம்ம பக்தர்
பக்தி யோகத்தை காட்டுறார். தோடகாச்சாரியார் எதை காட்டுறார்? இவருக்கு ஒண்ணுமே புரியாது, ஞானமே கிடையாது, வெறும் மக்கு இவர். இவரை கிரி அப்படின்னு சொல்லுவா. குரு ஆனா குரு முன்னாடி உட்காந்து கையை கட்டிண்டு அவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறத ஒன்னையும் ஏறாது. இவருக்கு ஞானம் கிடையாது. ஆனா அவரையே பார்த்துட்டு இருப்பார். அந்த சரக்குறது வேடுவன் வச்ச குறி மாதிரி அவரையே பார்த்துட்டு இருப்பார். அதை தவிர ஒரு முக்கியமான கைங்கரியம் ஒன்று பண்ணுவார் இவர். என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆதிசங்கரோட காஷாயத்தை தோச்சு நல்ல பிழிஞ்சு அழகா வளர்த்துவர். அதுல தான் அவருக்கு கான்சன்ட்ரேஷன் பூரா இருக்கும். ஒரு நாள் பாஷ்ய பாடம் ஆரம்பிக்கிறார் குருநாதர். 3 பேரும் இருக்கா, கிரிய காணல. எங்க அவன் அப்படின்னு கேட்கிறார் குருநாதர். அதுக்கு சிஷ்யா சொல்றா, அவன் ஒரு மக்கு, அவனுக்கு சொல்றதும் இந்த சுகத்துக்கு சொல்றதும் ஒண்ணுதான், நீங்க பாடத்தை ஆரம்பிங்கோ அப்படின்னு சொன்னாவா. அந்த சமயம் கிரி காஷாயத்தை உலத்திண்டே குருநாதர் ஆரம்பிச்சுட்டாரா பாடத்தைன்னு அப்படி தலையை தூக்கி பார்க்கிறார். குருநாதரும் அவனை பார்க்கிறார். கண்களால கடாட்சம் பண்ணிட்டார். அவனோட மேனி சிலிர்க்கிறது. அங்க உயர்ந்த சிஷ்யாள்லாம் உட்காண்டிருக்கா. நான் ஒரு மக்கு, குரு எனக்காக காத்துட்டு இருக்காரே அப்படின்னு ஒரு உணர்ச்சி அவருடைய உள்ளத்துக்குள்ள. அந்த குரு பக்தியே சோஸ்திரமா பாடிண்டு வந்துட்டார். விதிதா கில சாத்ர சுதாமலதே மஹிதோபனிஷத்கதி தாத்ர நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். இப்படி 8 சோஸ்திரங்கள் பிரத்தமா பாடிண்டு குதிச்சுண்டு வர. இதுக்கு தோடகாஷ்டகம் அப்படின்னு பேர். அதனால இவருக்கு தோடகாச்சாரியார் அப்படின்னு பேர் வந்துடுது. இந்த சிஷ்யா 3 பேரும் ஆச்சரியமா பார்க்கறா அந்த கிரிய. இவர் எதுக்குன்னு கேட்டோமே, குரு பக்திக்கு தோடகாச்சாரியார் அப்படின்னு சொல்லுவார். அடுத்ததா சொல்ற மதுகிருது. மதுஹா, மதுகிருது அப்படின்னா வண்டு, மதுஹா அப்படின்னா வேடன். தேனை சேகரிச்சு வச்சுடும், உடனேயே குடிக்காது. பருவ காலத்துக்காக வச்சுட்டு இருக்கும் அது சேகரிச்சு. ஒரு வேடுவன் வந்து புகையை போட்டு தேனியெல்லாம் விரட்டிட்டு தேனை எடுத்துட்டு போயிடுவான். தேனை உண்டாக்குற சக்தி மனுஷனுக்கு கிடையாது. ஆனா தேனிய கொன்னுட்டு தேனை எடுத்துட்டு போற சக்தி மட்டும் அவனுக்கு உண்டு. இதுல இருந்து என்ன தெரியறது அப்படின்னா, ஒரே தடியா சேகரிச்சுட்டே இருக்கக்கூடாது, சேகரிச்சதை அப்பப்போ செலவிச்சுடணும் அப்படின்னு தெரியறது அப்படிங்கிறார். அவதூத சன்னியாசி சொல்றார், அன்னன்னைக்கு நான் போய் பிட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு கையை தட்டிண்டு போயிடுவேன், அதனால நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிறார். சன்னியாசிகள் சேகரிச்சு வச்சுக்க கூடாது அப்படின்னு தெரியறது. அடுத்ததா சொல்றது கஜஹ. கஜ அப்படின்னா யானை. ஸ்பிருசன் கரீவ பத்யேத கரிண்யா அங்க சங்கதக. ஸ்பர்ச சுகத்தால கெடுறதான் ஆண் யானை. பெரிய குழி ஒன்றை வெட்டி வச்சிருப்பா. அந்த யானையை பிடிக்கணும் அப்படின்னு அந்த குழிக்கு பக்கத்துல பெண் யானைய நிக்க வச்சிருப்பா. பெண் யானையை தொடணுங்கிற சுகத்துல ஓடி வரும் ஆண் யானை குழியில வந்து விழுந்துடும். அது மாதிரி சுகங்கள்ல ஒத்தன் ஆசைப்பட்டா பந்தப்பட்டுடுவான் அப்படிங்கிறார். அடுத்ததா சொல்றார் மீனக. மீன் நாக்கால கெட்டுடுறதா இந்த மீன். தூண்டில் போடுறவன் சின்ன தேங்காயை சொருகி துள்ளி விளையாடுற மீனை பிடிச்சிடுவான். நாக்க அடக்கணும், இல்லைன்னா யமனுக்கு ஆகாரமா போயிடுவோம் அப்படின்னு தெரியுது. ஹரிநக மான். மானை பிடிக்க கிராமிய பாட்டை போடுவா. காதால கிராமிய கீதங்களை கேட்டு வலையில வந்து மாட்டின்டும் அந்த மான். அது மாதிரி கூத்து பாட்டு டிவி அப்படின்னா அதெல்லாம் நம்ம சித்தத்தை கெடுத்துடும். ஹரி கீர்த்தனம், கிருஷ்ண கீர்த்தனத்துல நம்ம மனசு ஈடுபடணும் அப்படிங்கிறது. சரீரம்
நம்ம சரீரம் இடைஞ்சல் பண்ணும். உபன்யாசம் கேட்கிற போது நல்லா தூக்கம் வந்துடும். சரி, உபன்யாசம் கேட்க வேண்டாம், போய் படுத்துப்போமே அப்படின்னு படுத்துண்டா தூக்கமே வராது. ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருக்கலாமே அப்படின்னு இருந்தோம்னா அன்னைக்குதான் நல்லா பசி எடுக்கும். நம்ம சரீரத்துக்கு புதுசா வியாதிகள்லாம் வேற வரும். தேகோ குருகு மம விரக்தி விவேக ஹேது அப்படிங்கிறார். இந்த தேகம்தான் சத்ரு நமக்கு அப்படிங்கிறார். சத்ருவா இருக்கிற சரீரத்தை நமக்கு அனுகூலமா மாத்திக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காதால கிருஷ்ண கதையை கேட்கணும். யானைக்கு பெரிய காது இருக்கு, அது கிருஷ்ண கதையை கேட்காத. கழுத பெருசா கத்தும், ஆனா அது கிருஷ்ண கதையை பாடாதே, கிருஷ்ண கீர்த்தனத்தை பாடாதே. மனுஷ ஜன்மான்னு எனக்கு நீ கொடுத்திருக்கியப்பா, பிச்சை போட்டிருக்கியே இந்த மனுஷ ஜன்மாவை, ஒன் புகழ நான் பாடும்படி, ஒன்ன நினைக்கும்படி, 10 பேருக்கு உபகாரம் பண்ணும்படி ஒரு ஜன்மானி எனக்கு கொடுத்திருக்கியப்பா. அதை விட ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தா சரீரம் நமக்கு நல்ல குருவா மாறிடும் அப்படின்னார். வைஷ்ணவ சம்ஹிதைன்னு ஒரு கிரந்தம் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் எழுதியிருக்கார். பாரத தேசம் பூரா இருந்த 1000 மகான்களை பத்தி எழுதியிருக்கார். அதுல ஒரு மகான் விஜயதாசர். கர்நாடகால இருந்தார். சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த விஜயதாசர். ஏழை குடும்பம் அவா. சின்ன வயசுல அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் இவா எல்லாரும் இருக்கா. இவரை விஜயா அப்படின்னு தான் கூப்பிடுவா, விஜயன் விஜயன்னு. இவனும் சின்ன பையன்தான். இவன் என்ன பண்ணுவான், அக்கம் பக்கம் வீடுகளுக்கு போய் ஏதாவது அவளுக்கு வேலையை பண்ணி கொடுத்துட்டு அவ கொடுக்குற அந்த பணத்தை கொண்டு அப்பா அம்மா கிட்ட கொடுத்து அவளை காப்பாத்துறான். பொறுப்பா நடந்துக்கக்கூடிய பையன். பாதி நாளைக்கு சாப்பாடே கிடையாது இவாளுக்கு. அந்த சமயம் கிருஷ்ணதேவராயரோட அரசாட்சி நடக்கிறது. அவரோட மந்திரி பெண்ணுக்கு கல்யாணம் பக்கத்து கிராமத்துல. அங்க போய் ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறது இந்த விஜயன். பெரிய பந்தல் போட்டிருக்காங்க, தடபுடலா நடக்கிறது கல்யாணம். நிறைய பேர் வந்திருக்கா. முதல் பந்தியில போய் உட்காந்துடுத்து இந்த விஜயன். விதவிதமா பதார்த்தங்கள்லாம் போட்டிருக்கா. பசி தாங்கல இதுக்கு. ஆசையோட ஒரு லட்டை எடுத்து வாய்க்கிட்ட கொண்டு போறது இந்த குழந்தை. ஒரு காரியதரிசி வந்து கையை பிடிச்சு, எழுந்துடா பிச்சைக்கார பைய, கந்தல உடுத்தின் இருக்க, உனக்கு முதல் பந்தி கேட்கறதா? எல்லாருக்கும் கையலம்பரத்துக்கு ஜலம் விடு, கடைசி பந்தியில வந்து சாப்பிடு அப்படின்னு அந்த காரியதரிசி சொன்னான். வெக்கமா போயிடுத்து இந்த குழந்தைக்கு. குழந்தை தானே, பசியில வந்து உட்காந்துடுத்து. கௌரவமான குழந்தை இந்த குழந்தை. உடனே சாப்பிட்டுட்டு வரவாளுக்கெல்லாம் கையலம்பரத்துக்கு தண்ணியை முண்டு முண்டு கொடுக்கறது. மத்தியானம் ஆயிடுத்து. கடைசி பந்தியில உட்காண்டது போய் ஒண்ணுமே இல்லை, எல்லாம் காலி. ஓன்னு அழறது இந்த குழந்தை. என் ஜாதகம் போல இருக்கு, 1000 பேர் சாப்பிட்ட இடத்துல இந்த ஒரு விஜயனுக்கு சாப்பாடு இல்லை பத்தியா? பிறந்ததுலேருந்து சாப்பாடு கிடைக்க கூடாதுன்னு என் ஜாதகத்துல எழுதியிருக்கு போல இருக்குன்னு அழறது. ஒரு சான் பயத்துக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இனிமே நான் வீடு திரும்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்துடுத்து இந்த குழந்தைக்கு. நடந்து நடந்து காசி வரையிலும் வந்துடுத்து. கங்கை கரையில உட்காந்து அழறது. என்னால யாருக்கும் உபகாரம் இல்லை, பேசாம நான் கங்கையில விழுந்துடுறேன் அப்படின்னு நினைக்கிற போது ஒரு காட்சி. ஸ்ரீ புரந்தரதாசஸ்து தஸ்ய ஸ்வப்னே ஜகத்குருஹு கிருபயா தர்சனம் தத்வா சாந்த்வயாமாஸ தம் விஜம். விஜயா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. யாருன்னு பார்க்கறது இந்த குழந்தை. புரந்தரதாசர் நிற்கிறார். அவர் காலம் இல்லை, 100 வருஷம் முன்னாடியே அவர் போயாச்சு, மோட்சம் அடைஞ்சாச்சு அவர். அதுக்கப்புறம்தான் இந்த விஜயன் அப்படிங்கிற இந்த விஜயதாசர். யாருன்னு பார்க்கறான் இந்த விஜயன். அவனுக்கு ஒண்ணுமே புரியல.
யாரோ ஒரு மகான் அப்படின்னு பார்க்கறது இந்த விஜயன். நாக்க நீட்டு அப்படின்னு சொன்னார் அந்த மகான். நாக்க நீட்டித்து, லிலேக தஸ்ய ஜிக்வாயாம் நாம ஸ்ரீ பிட்டலஸ்ய அப்படின்னு நாக்க பிடிச்சு பிட்டலா அப்படின்னு எழுதுறார். உத்தமமான மந்திரத்தை எழுதுறார் புரந்தரதாசர். அவன்தான் விஜயதாசர். விட்டலனை பாட ஆரம்பிச்சுட்டான் இந்த விஜயன். இந்த சரீரம் பயத்தை ரொப்பிக்க இல்லை, அவனை பாடி மனசை ரொப்பிக்கணும், அவனை பத்தி கேட்டு காதை ரொப்பிக்கணும், அவனை பத்தி வாய் நிறைய பாடணும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இன்னொரு ஜன்மா குடு எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும்ங்கிறாளே நம்ம ஆண்டாள். இப்படி சரீரத்தை நம்ம நினைச்சா அதுவே நமக்கு ஒரு குரு ஆயிடும் அப்படிங்கிறார் அவதூதர். அடுத்ததா சொல்ற, ஒத்த வளையல்ல இருந்து ஒரு பாடம் கத்துண்டேன் அப்படிங்கிறார். ஒரு குமாரி வளையல் போட்டுன்னு இருக்கா, அதுலேருந்து ஒரு பாடம் கத்துண்டேன் அப்படிங்கிறார். என்ன பாடம்? குமாரியா இவ கங்கணக, ஒரு குமாரிய பெண் பார்க்க வந்திருக்கா, அவளுக்கெல்லாம் டிஃபன் பண்ணி தரணும். அதனால இவ அம்மா சொல்றா, நீ இடிச்சு கொடு, நான் அரைச்சு கரைச்சி எல்லா வேலையும் பண்றேன் அப்படிங்கிறா. இவ 2 கை நிறைய வளையல் போட்டுன்னு இருக்கா, ஏன்னா பெண் பார்க்க வரா இல்லையா. அதனால இவள் இடிக்கிற போது கலகல 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 கிலுகிலு கிலுகிலுன்னு சப்தம் வருது, அந்த வளையல் சப்திக்கிறது. பொன் பார்க்க வந்த அன்னைக்கு கூட பெண்ணை இடிக்க சொல்றாளேன்னு நினைச்சுப்பாளோன்னு எல்லா வளையும் கழட்டிட்டு ஒவ்வொரு கையிலையும் 2 வளையலை போட்டுண்டு இடிக்கிறது இந்த குழந்தை. இப்போ அது கிணுகிணு கிணுகிணுன்னு சப்தம் கொடுக்கறது. அதையும் கழட்டி எடுத்து ஒத்த வளையல் 2 கையிலையும் போட்டுண்டு இடிக்கிறது. அப்போ சப்தமே வரல. இதுலேருந்து என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, வார்த்தா பகூனாம் கலக, 10 பேர் சேர்ந்தா ஒரு காரியமும் நடக்காது. கல கல கலன்னு பேச்சு தான் இருக்கும், வெட்டி பேச்சு தான் இருக்கும். ஆனா அதே 10 பேர் சேர்ந்து பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணினா நன்னா இருக்கும் அந்த இடத்துல. சரி, 2 பேரா இருக்கலாமே அப்படின்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும், இல்லை 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா அப்படின்னா தொணன்னு பேச்சு தான் பேசின்னு இருப்பா. அதனால ஒத்தனா இருந்தா, ஒரு வளையல் போட்டுக்கிறது இல்லையா, ஒத்தனா இருந்தா அவனை தியானம் பண்ணலாம், அந்த பகவானை தியானம் பண்ணலாம். சாலிட்யூட் இஸ் பிளிஸ், நிசப்தமா இருக்கும் அப்படின்னு அந்த கங்கணத்திலேருந்து தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறார். ஸ்பர்சத்தால, நாக்கால, காதால கெட்டு போற ஜந்துக்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ ஒரு விட்டில் பூச்சி கண்ணால கெடுறது, பல பல பலன்னு இருக்கிறத பார்த்து மயங்கி கண்ணால அழிஞ்சுடுறது அந்த விட்டில் பூச்சி. பல பலன்னு இருக்கிற ஜோதியை பார்க்கறது அந்த விட்டில் பூச்சி. முதல்ல போய் ரெக்கையை காட்டுமா, ரெக்கை பொசுங்கிடும். அடுத்ததா போய் மீசையை காட்டும், மீசையும் பொசுங்கிடும். கடைசியா அதுவே அந்த பளபளப்பா இருக்கிற அந்த ஜோதியில போய் விழுந்து பொசுங்கி போயிடும். அது மாதிரி நாமும் பல பலன்னு விதவிதமான கடைகள் மால்கள் எல்லாம் பார்த்து மயங்கி திருமாலை விட்டுடக்கூடாது. ஷாப்பிங் மால்ல போய் நின்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம். சாதாரண ஜந்துக்கள் மட்டும் இப்படி அழியாது, சக்கரவர்த்தி பரியந்தம் கண் அழகுல பளபளப்புல மயங்கிட்டான் அப்படின்னு காண்பிக்கிறார். அப்படிங்கிற கதையை சொல்றார் இந்த இடத்துல அவதூதர். அயிலன்கிறவரோட கதையை சொல்றார். அதுக்கு அயில கீதம் அப்படின்னே பேரு. புரூரவ சக்கரவர்த்தி, இளாநந்தன் அப்படின்னு பேரு. பராக்கிரமசாலி இவன், தேவர்களுக்கெல்லாம் போய் உதவி பண்றவன். ஊர்வசி அழகுல மயங்கி அவளுக்கு பின்னாடியே அலையறான். விக்ரம ஊர்வசியம் அப்படிங்கிற கிரந்தமே கூட இருக்கு. ஒரு நாள் அவ இவனை விட்டுட்டு தேவலோகம் போயிட்டான். இவன் தபஸ் பண்ணி பகவான் கிட்ட ஊர்வசி இருக்கிற லோகத்துக்கு நான் போகணும் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா அந்த வாசனை, அந்த காமம், அந்த லஸ்ட், அந்த ஆசைகள் நம்ம புத்தியை மழிக்கிடுறது பார்த்தேடா. துருவன் கேட்குறான், பெருமாள் திருவடி வேணும் அப்படின்னு 5 வயசு குழந்தை கேட்கறது
சக்கரவர்த்திக்கு தெரியலையே. ஊர்வசி லோகத்துக்கு போயிட்டான் அவன். அவன் அங்க டான்ஸ் ஆடுற போது இவன் அவளுக்கு வெத்தலை பாக்கு மடிச்சு மடிச்சு கொடுத்துன்னு இருக்கான். பெரிய சக்கரவர்த்தி பூலோகத்துல இங்க வந்து வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுத்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது, லேட் ஆயிடுது. அந்த ஊர்வசி விட்டா ஒரு உதை, கோ கரவது அப்படிங்கிற சுகபிரம்ம ரிஷி. கழுதை எப்படி உதைக்குமோ அப்படி ஒரு கரவது உதைச்ச உடனே தான் அந்த சக்கரவர்த்திக்கு தோணித்து, நம்ம எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, இப்படி ஒத்தியோட காலடியில கிடக்கேனே, அவ உதைக்கிறா, காமவசப்பட்டு புத்தி, என்னோட புத்தி நாசமாயிடுத்தே அப்படின்னு நினைக்கிறான் அந்த சக்கரவர்த்தி. ஆழ்வாரும் அதையே சொல்றார் ஒரு பாசுரத்துல. சூதனாய் கள்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயல்கண் என்னும் வலையுள்பட்டு அழுந்துவேனே, போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அரங்கனே அப்படிங்கிறார் அவர். வண்டு சுத்துற மாதிரி நான் சுத்தக்கூடாது, உன்னோட பாத தாமரைய சுத்துற வண்டா நான் மாறணும்னு பிரார்த்தனை பண்ணினான். அந்த சக்கரவர்த்தி கிருஷ்ண பக்தனா மாறிட்டான். பாகவதாள் இதுவாக பகவானை பிடிச்சுக்கணும்னு பாகவதாள் கிட்ட நம்ம வந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம அழகையே அவ மாத்திடுவா. அதை காட்டினார் பகவத் ராமானுஜன். பிள்ளை உறங்காவில்லி தாசர்னு இருந்தார், தனுர்தாசர்னு அவரை சொல்லுவா. அவர் தன் மனைவிக்குத்தான் கண் ரொம்ப அழகு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். அவளுக்கு கொடை பிடிச்சுட்டே போவார். இதை விட ஒரு கண் அழக காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பகவத் ராமானுஜர். ரங்கநாதன் கண்ணை பாரு அப்படின்னு காண்பிச்சார். அப்படியே அந்த கண் அழகுல விழுந்துட்டான் அவன், எழுந்துக்கவே இல்லை. ரங்கனுக்கும் ராமானுஜனுக்கும் அடிமை அப்படின்னு சொல்லிட்டார் அந்த தனுர்தாசர். சத்சங்கம் தான் ஒரு மனுஷனை திருத்தும், இதுலதான் உண்மையான அழகு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். கடைசியா கீடக, கீட அப்படின்னா ஒரு புழு, புழுவை சொல்ற. குளவி ஒரு புழு என்ன பண்ணும், கூட்டுல கொண்டு வந்து வைக்கும். அந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னா குளவி கொட்டிடுமோ குளவி கொட்டிடுமோன்னு பயந்து பயந்து அதையே நினைச்சு நினைச்சு அந்த புழு குளவியா மாறிடும். அதே தியானம், அதே கான்சென்ட்ரேஷன் தான் இருக்கும் அந்த புழுக்கு. அந்த மாதிரி ஒரு சிஷ்யன் குருநாதர் கிட்ட வச்ச பக்தியால குருக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கணுமே, குருக்கு ஏத்த மாதிரி நான் நடந்துக்கணுமேன்னு நினைச்சு நினைச்சு அந்த சிஷ்யன் குருவா மாறிடுவான். அதாவது அவருடைய குணங்கள் எல்லாம் இந்த சிஷ்யனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஏகநாதருக்கு குருவை தியானம் பண்ணி பண்ணி அவருடைய குணம் இவருக்கு வந்துடுதான். ஏகநாதரோட குரு யார் அப்படின்னா ஜனார்த்தன சுவாமி அப்படிங்கிறவர். 12 வருஷம் அந்த குருவோடையே இருந்தார் ஏகநாதர். குருக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணுவார். அன்னைக்கு கணக்கு எழுதுவார். அப்போ ஒரு நாள் ராத்திரி அக்கவுண்ட்ஸ் டேலி ஆகல, ஒரு தம்படி குறையிறது. ராத்திரி 2 மணி வரை கணக்கு, அந்த கணக்கை பார்க்குற ஒரு தம்படி எங்க குறையிறதுன்னு கண்டுபிடிக்கணும்னு. அந்த சமயம் குருநாதர் ஜலம் குடிக்கலான்னு வர, ஏகநாதர் உட்காண்டிருக்கிறத பார்த்து இவன் என்ன பண்றான் அப்படின்னு இவனுக்கு பின்னாடி வந்து பின்பக்கமா நின்றுட்டு கையை கட்டிட்டு பார்க்கிறார். அந்த சமயம் ஏகநாதர் கண்டு கொண்டேன் ஜெய் குருதேவா அப்படின்னு சத்தம் கொடுத்தார். அந்த சமயம் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஜனார்த்தன சுவாமி ஏகா அப்படிதான் கூப்பிடுவார். என்ன கண்டு கொண்டாய் அப்படின்னு கேட்கிறார். பகவானை தரிசனம் பண்ணிட்டியா நீ அப்படின்னு கேட்டார். குருதேவா நீங்க எப்போ வந்தேன்? அவர் காலில் விழுந்து ஒரு தம்படி கணக்குல டேலி ஆகல, 4 மணி நேரமா கஷ்டப்பட்டேன், இப்போ கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு. குருக்கே இவன் பேர்ல கிருபை வந்துடுத்து. அந்த புழு குளவியோட சிந்தனையிலேயே குளவியா மாறி தோல்வியோ, அது மாதிரி என் சிந்தனையிலேயே இருக்கிற இவனுக்கு என் குருநாதர் தத்தாத்திரேயரை தரிசனம் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சாராம் அந்த ஜனார்த்தன சுவாமி. அடுத்த நாளைக்கு கோதாவரி ஸ்நானம் பண்ணிட்டு ஏகநாதர் திரும்பி வர,
தத்தாத்திரேயரோட தரிசனம் கிடைச்சது. ஏன்னா குரு நினைச்சுட்டார் இல்லையா, அதனால தரிசனம் கிடைச்சாச்சு ஏகநாதருக்கு. மேனி சிலிர்த்தார் அவரை பார்த்துட்டு, சந்தோஷப்பட்ட அவரை வணங்கிட்டு பிரதட்சணம் வந்துட்டு நேர ஆசிரமத்துக்கு வந்துட்டார். எப்பவும் போல ஆசிரமத்துல கைங்கரியம் பண்றார். குருநாதர் பார்க்கிறார், என்ன இவன் பகவானை பார்த்திருக்கான், ஆனா எந்த மாறுதலும் தெரியலையே இவன் கிட்ட அப்படின்னு நினைக்கிறார். கூப்பிடுறார், ஏகா இங்க வா அப்படின்னு. நீ வர வழியில ஏதாவது ஆச்சரியத்தை பார்த்தியா அப்படின்னு கேட்கிற. பார்த்தேன் குருநாதரே அப்படிங்கிறான். என்ன பார்த்த நீ அப்படின்னு கேட்கிறார். தத்தாத்திரேயரை பார்த்தேன் அப்படின்னா. என்னடா இது, பக்கத்தாத்து மாமாவை பார்த்த மாதிரி சொல்றானே இவன், உனக்கு அவரோட அருமை தெரியலப்பா ஏகா. அவர் தரிசனத்துக்கு யோகிகள்லாம் எவ்வளவு நாள் தபஸ் கிடக்கா தெரியுமா அப்படிங்கிறார். உடனே ஏகநாதன் சொல்றார், குருநாதா, எனக்கு பகவத் தரிசனம் ஆகலைன்னு நான் கேட்டுட்டேனா, இல்ல சாட்சாத்காரம் ஆகலையேன்னு உங்கள்கிட்ட சொன்னேனா? அதுதான் கேட்கிறேன்ப்பா, ஏன் நீ என்கிட்ட கேட்டுக்கல அப்படின்னு கேட்கிறார். எனக்கு பகவத் தரிசனம் ஆகலைன்னா தானே நான் கேட்டுக்கணும். அப்போ உனக்கு பகவானோட தரிசனம் ஆயிடுத்தாப்பா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, ஆயிண்டே இருக்கே, தினமும் 12 வருஷமா உங்களையே பார்க்கிறேனே. குருவை விடவா ஒரு பகவான் உண்டு, அந்த குருதான் எனக்கு எல்லாம் அப்படிங்கிறார் அந்த ஏகநாதர். குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குலதேவதா. குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குலதேவதா. தோரப்படுத்த சாகடே குரு ரட்சி மாகே புடே. குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குலதேவதா. काया वाचा आनी मन गुरु चरणी च अर्पण. गुरु माता गुरु पिता गुरु अमुची कुल देवदा. एका जनार्दनी चरण गुरु एक जनार्दन. गुरु माता गुरु पिता गुरु अमुची कुल देवदा. गुरु अमुची कुल देवदा. உடல் வாக்கு மனசு எல்லாம் குரு சரணத்துல அர்ப்பணம். ஏகநாதருக்கு ஒரே புகலிடம் ஜனார்த்தன சுவாமியினுடைய சரணார விந்தங்கள். அவதூதரே தத்தாத்திரேயர்னு ஆரம்பிச்சேன், கடைசியில அவரை தரிசனம் பண்ணார் ஏகநாதருங்கிற சரித்திரத்தோட முடிக்கும்படி கிருபை பண்ணிட்டான் ஜகத்துக்கே குருவான அந்த கிருஷ்ணன். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வந்தே கிருஷ்ணம் ஜகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் வந்தே கிருஷ்ணம் ஜகத்குரும். வந்தே கிருஷ்ணம் ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.